हर नमः पार्वती हर हर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார்த்த கோட்டிகளை வணங்கியும் தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார்த்த கோட்டிகளை வணங்கியும் தருமபுராதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற திருவிளையாடற் புராண சிந்தனையில் 30வது திருவிளையாடல் மெய்காட்டிட்ட படலம் என்ற திருவிளையாடலில் நாம் இருக்கின்றோம். புலமூடன பாண்டியன் அந்த மன்னன் மதுரை என்பதையே அரசாட்சி செய்து வருகின்றார். சொக்கநாதரிடத்திலும் அடியார்களிடத்திலும் பேரன்பு கொண்டவர். அவருடைய அமைச்சர் சௌந்தர சாமந்தன் என்று பெயர். இவர் படைகளுக்கு அமைச்சராக இருக்கின்றார். இந்த சௌந்தர சாமந்தனும் சொக்கநாத பெருமானிடத்திலும் அடியார்களிடத்திலும் பேரன்பு கொண்டவர். குருலிங்க சங்கம பக்தியில் சிறந்தவர் அவர். அந்த நாளில் சேதிராயன் என்கின்ற ஒரு வேடர் குல மன்னன் பாண்டியன் மீது படையெடுத்து வர நினைக்கின்றார். இதை தெரிந்து கொண்ட பாண்டியன் தன்னுடைய படைத்த அரசர் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த சௌந்தர சாமந்தனை அழைத்து நம்முடைய கருவூலத்தை திறந்து வேண்டிய பொன்னும் பொருளும் எடுத்துக்கொண்டு நம்முடைய படைகளை பல நாடுகளிலிருந்தும் படை வீரர்களை திரட்டி நம்முடைய படைபலத்தை பெருக்குவீர்களாக என்று கூறுகின்றார். சௌந்தர சாமந்தனும் கருவூலத்தை திறந்து பொன்னும் பொருளும் வேண்டியனவற்றை எடுத்துக்கொண்டு சொக்கநாத பெருமான் ஆலயத்திற்கு சென்று இந்த பொன்னும் பொருளும் உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்குமே பயன்பட வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதேபோல் கோவிலில் மண்டபங்கள் எழுப்புதல், கோவிலுக்கு குடமுழுக்கு பெருவிழாக்கள் நடத்துதல், அடியார்களுக்கு உணவளித்தல், கோயில் திருவிழாக்கள் நடத்துதல், கோயில் திருப்பணிகள் செய்தல் போன்றவற்றிற்கே அந்த பணத்தை செலவழிக்கின்றார். இது ஒருவாறு அரசருக்கு தெரிய வருகிறது. அரசர் விரைவில் படையை தர வேண்டும் என்று கூறுகின்றார். ஆனால் படை வரவில்லை. உடனே அரசர் நாளைய தினம் சூரியன் மறைவதற்குள் படைகள் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார். உடனே சௌந்தர சாமந்தன் சொக்கநாத பெருமானிடத்தில் சென்று வேண்டுகின்றார். நான் படை பலத்தை பெருக்குவதற்காக தந்த பணம் அனைத்தையும் உனக்கே செலவழித்து விட்டேன். இனி நான் எப்படி படைகளை பெருக்குவது என்று கேட்கின்றார். உடனே இறைவன் அசரீரியாக நாளைய தினம் நாம் மிக பெரும் படையோடு நாமும் அங்கே வருவோம் என்று கூறுகின்றார். அதுபோல் மறுநாள் சொக்கநாத பெருமானை வணங்கி கொண்டு அரசவைக்கு சௌந்தர சாமந்தன் செல்கின்றார். இங்கே சொக்கநாத பெருமான் தன்னுடைய சங்கு கண்ணன், குண்டோதரன் மற்றும் பூத கணத்தலைவர்களை எல்லாம் ஒவ்வொரு நாட்டிற்குரிய படை வீரர்களினுடைய தலைவர்களாக ஆக்கி அவர்கள் எல்லோரும் படை வீரர்களாக இப்பொழுது புறப்பட்டு வருகின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் நடுவில் இறைவன் ஒரு அழகிய தன்னுடைய இடப வாகனத்தை குதிரையாக மாற்றிக்கொண்டு அந்த குதிரையின் மீது ஏறி ஒற்றை சேவகராக அவர் தனித்துவம் வாய்ந்தவராக அவர் வருகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி பக்கம் 158, பாடல் 1689.
பல்லியம் ஒலிக்கும் மார்க்கும் பல்லியம் ஒளியும் ஆர்க்கும் இருபத்தி ஏழாவது பாடம் அந்த திருவிளையாடல 27. பல்லியம் ஒலிக்கும் மார்க்கும் பல்லியம் ஒளியும் ஆர்க்கும் பாய்வரி கலிக்கும் மார்க்கும் வாய்மறி கலிக்கும் ஆர்க்கும் செல்வொலி மழுங்க மள்ள செல்வொளி மழுங்க மல்ல தெளித்திடும் ஆர்க்கும் ஒன்றே தெளித்திடும் ஆர்க்கும் ஒன்றி கல்லெனும் சும்மைக்கு ஆகி கல்லெனும் சும்மைக்கு ஆகி கலந்து எழு சேனை மேலாள் கலந்து எழுதேனை மேலாள் மல்லர் மாநகர் மேல் சீரி மல்லமாநகமே மறுகடல் போன்றது அன்றே பருகடல் போன்றது அன்றே. இறைவன் ஒற்றைச் சேவகராக குதிரை மீது ஏறி வரும்போது அங்கு குடைகளை எல்லாம் பிடித்துக்கொண்டு விசிறியெல்லாம் வீசிக்கொண்டு வருகின்றார்கள். பல்லியம் ஒலிக்கும் ஆர்க்கும், அதாவது பல்லியம்னா வாத்திய குழு. அந்த வாத்திய குழுக்கள் எல்லாம் வாசிக்கின்றன வாத்தியங்கள். அந்த வாத்தியங்கள் ஒலிக்கக்கூடிய அந்த ஆரவார ஒலி. பாய்பறி கலிக்கும் ஆர்க்கும், பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகள். கலிக்கும்னா கணைக்கும், குதிரைகளெல்லாம் கணைக்கக்கூடிய அந்த சப்தம். செல்வொளி மழுங்க, செல்வொலினா செல்லுனா மேகத்தின் ஒலின்னு அர்த்தம். செல்னா மேகம், அந்த இடி, அந்த மேகத்தின் இடி ஒலி மழுங்குமாறு இந்த சப்தங்கள் எல்லாம் இருக்கின்றது. மல்லர் தெளித்திடும் ஆர்க்கும் ஒன்றே. மல்லர்னா படை வீரர்கள். அந்த படை வீரர்கள் தெளித்திடும் அப்படின்னா வாயால் பேரிரைச்சல் செய்தல், ஒரு ஆரவார சப்தங்களை எழுப்புதல். அப்படி அந்த வீரர்கள், மல்லர்களாகிய அந்த வீரர்கள் வாயால் ஆரவாரத்தோடு பேரிரைச்சல் செய்யக்கூடிய அந்த ஒலியும் ஒன்றி, எல்லா ஒலிகளும், அதாவது வாத்திய ஒலிகள், குதிரை கணைக்கக்கூடிய ஒலிகள், வீரர்களினுடைய வாயால் வரக்கூடிய ஆரவார ஒலிகள், இவைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து கல்லெனும் சும்மைக்கு ஆகி, கல் என்கின்ற ஒலியுடையது ஆகி, சும்மைக்குன்னா ஒலியுடையது அப்படின்னு அர்த்தம். கல்லுன்னு சத்தம் கேட்பது போல அந்த ஒலியுடையதாக ஆகி கலந்து எழு சேனை, இந்த ஒலிகளோடு அந்த சேனையானது கலந்து எழுந்து வருகின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், மேல் நாள் அப்படின்னா முன்னாடில், மல்லல் மாநகர் மேல், மல்லல்னா வளம்னு அர்த்தம். அந்த வளம் மிகுந்த மாநகராகிய அந்த மதுரை மாநகரத்தின் மீது சீறிவது கடல் போன்றது அன்றே. முற்காலத்தில், ஒரு காலத்தில் இந்த வளமிகுந்த மதுரை நகர் மீது கோபத்தோடு சீறி வந்த கடலை போன்று இந்த படைகள் எல்லாம் மதுரையை நோக்கி வந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த திருவிளையாடலே நாம 18வது திருவிளையாடல் பார்த்தோம். வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த பள்ளம் அப்படின்ட்டு. அந்த வருணன் கோபத்தோட மதுரை மாநகரத்தின் மீது ஒரு கடலை அனுப்பினார், சுனாமி மாதிரி. அதை சுவாமி வற்ற வச்சுட்டார். அந்த முற்காலத்தில் இந்த மதுரை மீது எப்படி அந்த வருணன் விட்ட கடல் சீறிக்கொண்டு இந்த மதுரை மாநகரத்தை நோக்கி வந்ததோ, அதுபோல இந்த படைகள் எல்லாம் மதுரையை நோக்கி ஆரவாரத்தோடு வந்தார்கள் அப்படின்ட்டு. சேனையின் வரவு நோக்கி, சேனையின் வரவு நோக்கி திருமகன் திருமும் ஏகோ,
குறுகி கூற காலிலர் குருகி கூற மீனவன் உவகை போட்டு மீனவன் உவகை கூத்து வெயில் மணி கடையில் போந்தங்கு வெய்மணி கடையில் போந்தங்கு ஆன மண்டபத்தில் செம்பொன் ஆன மண்டபத்தில் செம்பொன் அரியணை மீது வைகி அரியணை மீது வைகி இந்த படைகள் எல்லாம் மதுரையை நோக்கி அந்த சேனைகள் எல்லாம் வருகின்றது. அதை பார்த்த திருமகன் நோக்கி திருமகன் திருமுன் ஏகும் தானையன் தலைவன். அதை அந்த படை வரவை யார் பார்க்கின்றார்? சௌந்தர சாமந்தன் என்கின்ற தானையன் தலைவன். தானைன படைகளுக்கு தலைவனாகிய சௌந்தர சாமந்தன் இந்த படைகளெல்லாம் மதுரையை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு நேராக தன்னுடைய திருமகனாகிய தன்னுடைய மன்னனாகிய அந்த குலபூடன பாண்டியனின் திருமுன்பு அவர் செல்கின்றார். இந்த இடத்துல திருமகன் அப்படின்னா குலபூடன பாண்டியன் அர்த்தம். அந்த குலபூடன பாண்டிய மன்னனின் திருமுன்பு அந்த படைத்தளபதி சௌந்தர சாமந்தன் செல்கின்றார். சென்று தென்னன் தாழ்நிழல் குறுகி கூற, தென்னன்ன பாண்டியன், பாண்டியனினுடைய காலில் விழுந்து வணங்கி கொண்டு, குறுகின வணங்கி கொண்டு நடந்த செயல்களை எல்லாம் கூறுகின்றார். அதாவது நான் சொன்னவாறு படைகள் வருகின்றது அப்படின்னு சொல்லி கூறுகின்றார். அந்த கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த படைகளை பார்ப்பதற்கு தாங்கள் முன்பக்கமாக வர வேண்டும் அப்படின்னு கூறுகின்றார். கூறங்கிறதுல இவ்வளவு அடங்கி இருக்கின்றது. படைகள் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த படைகளை பார்ப்பதற்கு தாங்கள் முன்பக்கமாக அரண்மனையின் முன்பக்கமாக வர வேண்டும் என்று கூறுகின்றார். உப்பரிகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மீனவன் உவகை போட்டு உடனே அந்த மீனவன் ஆகிய பாண்டியன் மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படுகிறது. வெயில் மணி கடையில் போந்து அந்த ஒளி, வெயில்னா ஒளின்னு அர்த்தம், ஒளி பொருந்திய மணிகள் பொருத்தப்பட்ட கடைகள்னா கடைவாசல், இந்த கடைன்னா அந்த நுழைவாயில், அந்த நுழைவாயிலில் புகுந்து அங்கு இருந்து அந்த வெளிப்பக்கத்தை பார்ப்பதற்காக அரசனுக்குன்னு ஒரு பொன்னாலாகிய ஒரு சிம்மாசனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபத்தில் வெளிப்பக்கமாக வந்து நுழைவாயிலில் வந்து அங்கே வெளிப்பக்கமாக பார்ப்பதற்கென்றே கட்டப்பட்ட அந்த மண்டபத்தில் செம்பொன் அரியணை மீது வைகை, அந்த தூய பொன்னால் செய்யப்பட்ட அந்த சிம்மாசனம் அரியணை மீது அமர்கின்றார் அந்த குலபூடன பாண்டியன். படைகளெல்லாம் மதுரையை நோக்கி வருகின்றது. அந்த படைகளில் பலரும் வாத்திய ஒலிகளை இசைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த பல்லியம் ஒலிக்கக்கூடிய அந்த ஆரவார ஒலியும், பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகள் கணிக்கக்கூடிய ஆரவார ஒலியும், அந்த மேகத்தின் இடி ஒலியானது மழுங்குமாறு இவைகளெல்லாம் ஆரவாரத்தோடு வருகிறது. மேலும் அந்த மல்லர்களாகிய அந்த வீரர்கள் அவர்கள் வாயால் ஆரவாரத்தோடு பேரிரைச்சல் செய்யக்கூடிய அந்த ஆரவார ஒலி ஆகிய இந்த மூன்று ஒலிகளும் ஒன்றாக சேர்ந்து கல் என்ற சப்தத்தை உடைய ஒலியை உடையதாக ஆகி அந்த சப்தத்தோடு அந்த சேனைகள் எல்லாம் கலந்து இப்பொழுது மதுரையை நோக்கி வருகிறது. இது எப்படி இருக்கின்றது என்றால், முன்னாட்களில் அந்த வளம் மிகுந்த மாநகராகிய மதுரை மீது வருணன் கடலை அனுப்புகின்றான். அந்த கடலானது மதுரையை நோக்கி சீறிக்கொண்டு சப்தமிட்டு கொண்டு வருகின்றது. அதுபோல இந்த படைகளெல்லாம் மதுரையை நோக்கி அரசனை பார்ப்பதற்காக இந்த படைகளெல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சேனையின் அந்த படைகளினுடைய வருகையை அந்த சௌந்தர சாமந்தன் என்கின்ற அந்த படைத்தளபதி பார்க்கின்றார். பார்த்துவிட்டு நேராக தங்களுடைய திருமகனாகிய தங்களுடைய அரசனாகிய
குலபூரண பாண்டியனுடைய திருமுன்பு சென்று அவரிடத்தில் அந்த தானையும் தலைவனாகிய சௌந்தர சாமந்தன் உடனே அந்த தென்னனாகிய பாண்டிய மன்னனினுடைய காலில் விழுந்து வணங்கி கொண்டு நடந்ததையெல்லாம் கூறுகின்றார். படைகள் வந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் படைகளை பார்ப்பதற்கு முன்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு வர வேண்டும் என்று கூறுகின்றார். உடனே மீனவனாகிய அந்த குலபூரண பாண்டியன் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து அந்த ஒளி பொருந்திய அந்த மணிகள் எல்லாம் பொருத்தப்பட்ட அந்த நுழைவாயில், அந்த கடைவாயில், அந்த நுழைவாயிலுக்குள் வந்து அங்கே இவருக்கு அரசனுக்கு என்று செய்யப்பட்ட அந்த மண்டபத்தில் அந்த அரசனுக்கு என்று இடப்பட்ட தூய பொன்னால் செய்யப்பட்ட அந்த அரியணை மீது இருந்து வெளியே அந்த படைகளை பார்க்கின்றார் குலபூரண பாண்டியன். செவ்வடு மகிழ்ச்சி பொங்க, செவ்வடு மகிழ்ச்சி பொங்க, சேனையின் செல்வம் நோக்கி, சேனையின் செல்வம் நோக்கி, எவ்வம் தேயத்து உள்ளார், எவ்வம் தேயத்து உள்ளார், இவரென எதிரே நின்று, இவரென எதிரே நின்று, கௌவையில் மனச்சாமந்தம், கௌவையில் மனச்சாமந்தம், கையில் பொன் பிரம்பு நீட்டி, கையில் பொன் பிரம்பு நீட்டி, அவ்வவர் தொகுதியெல்லாம், அவ்வவர் தொகுதியெல்லாம், அணியணி நிறுவி கூறும், அணியணி நிறுவி கூறும், செவ்வடு மகிழ்ச்சி பொங்க. அதாவது பாண்டிய மன்னனுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி பொங்குகிறது. எதனால் மகிழ்ச்சி பொங்குகிறது? தெவ்வுனா பகைவர்கள், பகைவர்களை கொல்வதற்காக இந்த படைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னுங்கிற மகிழ்ச்சி, அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அவரிடத்தில் பொங்குகிறது. சேனையின் செல்வம் நோக்கி, அந்த மிகுதி, செல்வம்னா இந்த இடத்துல மிகுதி, அந்த அளவுக்கு அதிகமான படை கூட்டங்களை எல்லாம் பார்த்து இங்கே வரக்கூடிய படையினர்கள் எந்த எந்த நாட்டில் உள்ளவர்கள் அப்படின்னுட்டு கேட்கின்றார். எவ்வளவு தேயத்து, தேயம்னா தேசம், எந்த எந்த தேசத்தில் உள்ளவர்கள் இவர்கள் என என்று தன்னுடைய அந்த மந்திரியார் சௌந்தர சாமந்தனிடத்தில் அவர் கேட்கின்றார். உடனே எதிரே நின்று, அந்த அரசனுக்கு எதிரில் நின்று கொண்டு, கவ்வையில் மனச்சாமந்தன், கவ்வைனா துன்பம்னு அர்த்தம், துன்பம் இல்லாத மனத்தை உடைய சாமந்தன் தன்னுடைய கையில் பொன் பிரம்பு நீட்டி, கையில் ஒரு பொன்னால் ஆகிய பிரம்பை நீட்டி கொண்டு அந்த படை கூட்டங்களை எல்லாம் ஒவ்வொருவராக அவர்களுடைய அந்த உடல் அமைப்பை காட்டிக்கொண்டு, அதான் மெய்காட்டிட்ட படலம் அப்படின்னு, மெய்னா உடம்பு, அந்த உடல் அமைப்பு உடைய அந்த படைகளை வீரர்களை எல்லாம் காட்டிக்கொண்டு, அவ்வவர் தொகுதியெல்லாம், அவர்கள் எந்த எந்த பகுதியிலிருந்து எந்த எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று அணி அணி நிறுவி, ஒவ்வொரு தேசத்தாரையும் தனித்தனி அணிகளாக பிரித்து நிறுத்தி கொண்டு அவர்களை பற்றி கூறுகின்றார் இந்த சௌந்தர சாமந்தன். அதாவது எல்லாரும் தனித்தனியான கூட்டங்களாக இருக்கின்றார்கள், இவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தார்கள் அப்படின்னுட்டு அந்த சௌந்தர சாமந்தன் அரசனிடத்தில் அந்த கூறிக்கொண்டே வருகின்றார். பொங்கரிவர் ஐய குருநாடர் இவர் ஐய, பொங்கரிவர் ஐய குருநாடர் இவர் ஐய, கங்கர் இவர் ஐய கருநாடர் இவர் ஐய, கங்கர் இவர் ஐய கருநாடர் இவர் ஐய, அங்கர் இவர் ஐய இவர் ஆரியர்கள் ஐய, அங்கர் இவர் ஐய இவர் ஆரியர்கள் ஐய, பங்கர் இவர் ஐய இவர் மாணவர்கள் ஐய, பங்கர் இவர் ஐய இவர் மாணவர்கள் ஐய. அந்த சௌந்தர சாமந்தன் அரசனிடத்தில்
தன்னுடைய பொன் பிரம்பை அந்த படை வீரர்களை பார்த்து காட்டிக்கொண்டு பொன் பிரம்பால் அவர்களை சுட்டி காட்டிக்கொண்டு அவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். பொங்க இவர் ஐய, பொங்க நாட்டிலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஐயனே. குரு நாட்டிலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள். கங்க நாட்டிலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள். கர்நாட நாட்டிலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள். அங்க தேசத்திலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஆரிய தேசத்திலிருந்து வந்த ஆரியர்கள். வங்க தேசத்திலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் மாளவ தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று அந்த எந்த நாட்டிலிருந்து அந்த படைகளை எல்லாம் திரட்டி இருக்கின்றாரோ அவங்களை எல்லாம் சுட்டி காண்பிக்கின்றார். அதாவது ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் படை வீரர்களை இங்க வேலைக்குன்னு அமர்த்துவாங்க. அவர்களுக்கு ஒரு தனி கிராமத்தை கொடுத்து இல்லை அவர்கள் தங்குவதற்குன்னு ஒரு இடத்தெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு அந்த போர்க்காலத்தில் பயன்படுவதற்காக அவர்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் வந்தவங்களெல்லாம் சுட்டி காண்பிக்கின்றார் சௌந்தர சம்பந்தர். அதாவது பகைவராகிய சேதிராயனுடைய படைகளை வெற்றி கொள்வதற்காக பாண்டிய நாட்டில் திரண்டு நிற்கக்கூடிய அந்த படை வீரர்களை பார்த்து அந்த எல்லா விதமான படைகளையும் பார்த்து அந்த மன்னன் குலபூடன பாண்டியனுக்கு மகிழ்ச்சியானது பொங்குகிறது. அளவில்லாத சேனையை பார்த்து அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த படை வீரர்களை பார்த்து இவர்களெல்லாம் எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று அந்த தன்னுடைய மந்திரியாகிய சௌந்தர சாமந்தனிடத்தில் கேட்டவுடன் அந்த மந்திரியானவர் அரசனுக்கு எதிரில் நின்று கொண்டு துன்பமில்லாத மனத்தோடு அந்த சாமந்தனானவன் கையில் பொன் பிரம்பை நீட்டி அந்த படை வீரர்களை பார்த்து நீட்டி அவர் அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கூட்டங்களை எல்லாம் தனித்தனி அணிகளாக நிறுத்தி வைத்து இவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று அந்த சௌந்தர சாமந்தன் கூறிக்கொண்டே வருகின்றார். பொங்க நாட்டிலிருந்து, குரு நாட்டிலிருந்து, கங்க நாட்டிலிருந்து, கர்நாட நாட்டிலிருந்து, அங்க தேசத்திலிருந்து, ஆரிய தேசத்திலிருந்து, வங்க நாட்டிலிருந்து, மாளவ தேசத்திலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று அவர்களை கூறிக்கொண்டே வருகின்றார் அந்த படைத்தளபதி. புலிங்க இவர் ஐய இவர் பொங்கணர்கள் ஐய, புலிங்க இவர் ஐய இவர் பொங்கணர்கள் ஐய, தெலுங்கர் இவர் ஐய இவர் சிங்களர்கள் ஐய, தெலுங்கர் இவர் ஐய இவர் சிங்களர்கள் ஐய, கலிங்கர் இவர் ஐய கவுடத்தவர் இவர் ஐய, கலிங்கர் இவர் ஐய கவுடத்தவர் இவர் ஐய, உலங்கெடு புயத்து இவர்கள் ஒட்டியர்கள் ஐய, உலங்கெடு புயத்து இவர்கள் ஒட்டியர்கள் ஐய. புலிங்க நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், பொங்கண நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், தெலுங்கு நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், சிங்கள நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், கலிங்க நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், கௌடவ நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். இவ்வாறு மேலும் உலங்கெடு, உலம்னா நீண்டு உருண்ட கல் போன்று இருக்கக்கூடிய தோள்களை உடைய, புஜங்களை உடைய இவர்கள் அந்த ஒட்டியர்கள், ஒட்டிய நாட்டிலிருந்து வந்த அந்த ஒட்டியர்கள் ஐயனே அப்படின்னுட்டு அந்த ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்த தனித்தனி அணிகளை எல்லாம் கூறிக்கொண்டே வருகின்றார். கொல்ல இவரைய இவர் பூச்சரர்கள் ஐய, கொல்ல இவர் ஐய இவர் பூச்சரர்கள் ஐய, பல்ல இவரைய இவர் பக்தர்கள் ஐய, பல்ல இவர் ஐய இவர் பக்தர்கள் ஐய, வில்ல இவரைய இவர் விவேகர் இவரைய, வில்ல இவர் ஐய இவர் விவேகர் இவர் ஐய, கல் ஒலி கடல் புனை கடாரர் இவரைய, கல்லொளி கடல் புனை கடாரர் இவர் ஐய,
கொல்லர் இவரைய. கொல்லம்னா கேரளா, மலையாள நாடு. அந்த சேர நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். கூர்ச்சர நாட்டிலிருந்து வந்தவர்கள் இந்த படை வீரர்கள். பல்லர்னா பல்லவ நாடு, பல்லவ நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். பப்ப நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், பப்பர்கள். வில்லர் இவர்கள், வில்ல நாடு, அந்த நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். விதேக நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். கல் என ஒலிக்கக்கூடிய கழல், அந்த சிலம்பு சதங்கை எல்லாம் அணிந்த கடாரர் இவரைய. கடார நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். கடாரம்னா மலேசியா. இப்போ மலேசியாவுக்கு பேரு கடாரம் அப்படின்ட்டு பேர். அதான் சோழ மன்னர்களுக்கு கடாரம் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டம் உண்டு அவர்களுக்கு. அப்படி கடாரர் அப்படின்னா மலேசிய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்ட்டு. சௌந்தர சாமந்தன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொன்னாலாகிய திறம்பால் அந்த படை பிரிவுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இவர்கள் எந்த தேசத்திலிருந்து வந்த வீரர்கள் என்று அரசனுக்கு மேலும் எடுத்துச் சொல்கின்றார். புலிங்க நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், கொங்கண நாட்டிலிருந்து வந்த கொங்கணர்கள் இவர்கள், தெலுங்க நாட்டிலிருந்து வந்த தெலுங்கர்கள் இவர்கள், இலங்கையிலிருந்து வந்த சிங்களவர்கள் இவர்கள், கலிங்க தேசத்திலிருந்து வந்த கலிங்கர்கள் இவர்கள், கௌட தேசத்திலிருந்து வந்த கௌடத்தவர் இவர்கள், நீண்டு உருண்ட கல் போன்ற புஜங்களை தோள்களை உடைய இவர்கள் ஒட்டியர்கள், ஒட்டிய நாட்டிலிருந்து வந்த இவர்கள் ஒட்டியர்கள் ஐயனே என்று அந்த தேசத்தில் இருந்து வந்தவர்களை எல்லாம் கூறிக்கொண்டு வருகின்றார். மேலும் கொல்லம் என்ற மலையாள நாட்டு சேர நாட்டிலிருந்து வந்த கொல்லர்கள் இவர்கள் ஐயனே. மேலும் கூர்ச்சர நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், பல்லவ நாட்டிலிருந்து வந்த பல்லர் இவர்கள், மேலும் பப்ப நாட்டிலிருந்து வந்த பப்பர்கள் இவர்கள், வில்லர் இவரைய. வில்ல நாட்டிலிருந்து வந்த வில்லை உடையவர்கள் இவர்கள், விதேக நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள், கல் என்று ஒலி எழுப்பும் அந்த சிலம்பு சதங்கை போன்றவற்றை காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கடாரர்கள் இவர்கள். அதாவது மலேசிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். சோழ மன்னர்களுக்கு கடாரம் கொண்டான் என்ற ஒரு பெயரும் உண்டு. மலேசிய நாட்டில் வெற்றி கொண்டவர்கள் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதனால கடாரர் என்பது மலேசிய நாட்டிலிருந்து வந்த படை வீரர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேகயர்களால் இவர்கள் கேள்விடர் மணிப்போம். கேகயர்களால் இவர்கள் கேள்விடர் மணிப்போம். மாகதர்களால் இவர் மராடர் இவர் காஞ்சி. மாகதர்களால் இவர் மராடர் இவர் காஞ்சி. நாகரிகரால் இவர்கள் நம்முடைய நாட்டோர். நாகரிகரால் இவர்கள் நம்முடைய நாட்டோர். ஆகும் இவர்தாம் என மெய் காட்டி அறிவித்தார். ஆகும் இவர்தாம் என மெய் காட்டி அறிவித்தார். கேகய நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். கேட்கிடர் அப்படின்னா ஒளி மிகுந்த மணிகளை ஆபரணமாக அணிந்த மகத நாட்டிலிருந்து வந்த மாகதர்கள் இவர்கள். மராட்டிய தேசத்திலிருந்து வந்த மராடர்கள் இவர்கள். அந்த காஞ்சி என்கின்ற அந்த பல்லவ நாட்டிலிருந்து வந்த நாகரிகம் தெரிந்தவர்கள் இவர்கள். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் இவர்கள் என்று நம்முடைய நாட்டோர் ஆகும் இவர். அந்த அப்போ பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய படை வீரர்களையும் அங்கே தனியார் அங்கே பாண்டிய நாட்டில் திரட்டிய வீரர்களையும் வைத்திருக்கின்றார். இவர்கள்தான் என மெய்காட்டி அவர்களுடைய உருவத்தை காட்டி, மெய்காட்டின்னு அர்த்தம், அவர்களுடைய உருவத்தை காட்டி அறிவித்தான் அந்த சௌந்தர சாமந்தன் என்கின்ற அந்த அமைச்சர் பெருமாள்.
இத்தகைய சேப்புலங்குளாரை இவன் உயிர்த்த இத்தகைய சேக்குடன் உளாரை இவன் உயித்த வித்தகைமையம் என வினவி அருள் செய்ய இத்தகமையன் என வினவி அருள் செய்தே அத்தனின் அரும்பொருள் அனைத்தும் வரையாதே அத்தனின் அருள்பொருள் அனைத்தும் வரையாதே உயிர்த்தலின் அடைத்தனர்களால் என உரைத்தான் உயிர்களின் அடைந்தனர்களால் என உரைத்தான் அப்போ இத்தகைய இப்படிப்பட்ட சேட்புலன் தொலைதூர நாடு புலன்னா நாடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி தொலைதூர நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர் இங்கு வருவித்த இங்கு இவன் உய்த்தனா இந்த பாண்டிய நாட்டிற்கு உய்த்த அப்படின்னா வருவித்த இங்கு கொண்டு வந்து சேர்த்த வித்தகைமை என் சாமர்த்தியம் அந்த திறமை எப்படிப்பட்டது என வினவிக்கொண்டு அருள் செய்ய அதற்கு பதில் சொல்லாமல் அத்த உடனே அந்த சௌந்தர சாமந்தன் அரசனுக்கு பதில் கூறுகின்றார். எங்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடிய எங்கள் பாண்டிய நாட்டு அரசனே, நீ தந்த மிகப்பெரிய பொருள் அனைத்தையும் குறைவில்லாமல் வரையாதே அப்படின்னா அதற்கு அளவு பார்க்காமல் வரம்பு இன்றி அப்படின்னு அர்த்தம். அதற்கு அளவு பார்க்காமல் வரம்பு இன்றி இங்கு இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு கொடுத்ததனால் அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்தார்கள் என உரைத்தார். உங்களுக்கு இவ்வளவு சம்பளம், நீங்க எல்லாரும் பாண்டிய நாட்டுக்கு வந்து செட்டில் ஆயிருக்கோம் படை வீரர்களாக அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு எல்லாரும் வாராங்க. அப்படித்தான் அந்த காலத்துல படை திரட்டுவாங்க. அவங்கள தனியா ஏன்னா அவங்க எதுவும் ரகசியங்களை தங்களுடைய நாட்டுக்கு சொல்லிடவும் கூடாது. அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு தனித்தனி கிராமத்தை கொடுத்து அந்த வீடுகளை கொடுத்து அங்கேயே வந்து இருக்க வைப்பாங்க. கடைசியில் அவங்களுக்கு இங்கே உள்ள பெண்களே மனம் முடிச்சு இந்த நாட்டில் உள்ளவங்களாகவே ஆக்கிடுவாங்க படை வீரர்களை. அப்படி வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல கலவரம் வந்துட்டு அப்படின்னா அந்த பகுதியில் உள்ள படை வீரர்களை அனுப்புனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அங்கே இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இவங்களை நம்ம அடிக்கவா உதைக்கவா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அந்த ஊரை பற்றியே தெரியாத ஒரு வீரர்களை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்கன்னா தப்பு செஞ்சவனை உடனே தண்டிப்போம். எப்படி வந்து இந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து இங்கே ஆக்ஷன் எடுக்காங்களோ அதை மாதிரின்னு இராணுவத்தை கொண்டு வந்து இறக்குவது போல இந்த வீரர்களை அந்த பகுதிக்கு அனுப்பிட்டாங்கன்னா கலவரத்தை தயவுதாட்சணியம் பார்க்காம அடக்கிடுவாங்க. அப்படி ஒரு படைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க. அரசர் பெருமானே, நீ தந்த அந்த மிகப்பெரிய பொருள்கள் அனைத்தையும் வரம்பு இன்றி இவர்களுக்கு கொடுத்ததனால் அவர்கள் எல்லோரும் இந்த பாண்டிய நாட்டிற்கு இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் இந்த வீரர்கள் அப்படின்னு சாமர்த்தியமா அந்த அரசன்கிட்ட இந்த சௌந்தர சாமந்தன் சொல்லிக்கொண்டே வருகின்றான். சௌந்தர சாமந்தன் தன் கையில் இருக்கக்கூடிய பொன் பிரம்பை அந்த படை வீரர்களை நோக்கி நீட்டிக்கொண்டு அரசரிடத்தில் கூறுகின்றார். கேகய நாட்டிலிருந்து வந்த கேகயர்கள் இவர்கள், ஒளி மிகுந்த மணிகளை அணிந்த இவர்கள், மகத நாட்டில் இருந்து வந்த மாகதர்கள் என்ற வீரர்கள், மராட்டிய நாட்டிலிருந்து வந்த மராடர்கள் இவர்கள், காஞ்சி நாட்டிலிருந்து வந்த நாகரிகம் தெரிந்த இவர்கள், மேலும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாம் இவர்கள் என அவரவர்களினுடைய அந்த நாட்டிற்குரிய அந்த உருவத்தை காட்டி இவர்களெல்லாம் இந்த நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று அரசனுக்கு அறிவிக்கின்றார் சௌந்தர சாமந்தன். மேலும் அரசன் கூறுகின்றார், இப்படிப்பட்ட தொலைதூர நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர் இங்கே வருவித்த ஒரு சாமர்த்தியம், அந்த திறமைதான் என்ன என்று அவர் கேட்கின்றார். அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே
அத்தனை எங்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனே, நீ தந்த மிகப்பெரிய பொருள் அனைத்தையும் இந்த வீரர்களுக்கு வரம்பு இன்றி அளவு இல்லாமல் நான் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்ததனால் அவர்கள் இந்த பாண்டிய நாட்டிற்கு படை வீரர்களாக வந்திருக்கின்றார்கள் என்று அந்த சௌந்தர சாமந்தன் அரசனுக்கு பதில் கூறுகின்றார். அன்னெடுஞ்சேனை தன்னுள் சேனிடை அடல்மாவூர்ந்து பின்னுற நிற்கும் ஒற்றை சேவக பிரானை நோக்கி மன்னவன் அவன் யார் என்ன சாமந்தன் வணங்கி ஐய இன்னவர் சேனை வெள்ளத்துள் யாரு என்று அறிவது என்றான். பாண்டிய மன்னனும் பக்தியில கூடுனவன், இந்த அமைச்சரும் சௌந்தர சாமந்தனும் அளவு கடந்த பக்தி உள்ளவர் இறைவனிடத்தில். அப்ப சுவாமி அங்க தனியா அந்த ஒற்றை குதிரை வீரனாக நிற்கின்றார். அவரை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அந்த ஈர்ப்பு சக்தி, அதுக்கு எப்படி சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, இரும்பு உண்ட நீரை போல அப்படின்னு சொன்ன ஒரு ஓமை கொடுப்பாங்க பார்த்தீங்களா. பழுக்க காய்ச்சி இரும்புல தண்ணியை ஊற்றணும்னா அது குடிச்சிடும். அதுபோல ஈர்க்குது சுவாமி அந்த ஒற்றை குதிரை வீரனாக நிற்கக்கூடிய அவரை பார்க்குறாங்க. சுவாமி அப்படியே ஈர்க்கின்றார் அவங்க. அந்நெடும் சேனை தன்னுள், அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த படை கூட்டத்துக்குள் சேனிடை தொலைவில் அடல்மா ஊர்ந்து, அடல்னா வலிமையான மான மிருகம் இந்த குதிரை, அந்த வலிமையான குதிரையில் ஊர்ந்து கொண்டு பின்னுற நிற்கும், பின்பக்கமாக நிற்கக்கூடிய ஒற்றை சேவக பிரானை நோக்கி, ஒற்றை அந்த தனித்துவம் வாய்ந்த அந்த வீரர் பிரானை நோக்கி, சேவக பிரானை நோக்கினா வீரர் பெருமானை நோக்கி. அந்த சொக்கநாத பெருமான் மேல ஒரு பார்வை விழுந்துருக்கு. ஏன்னா தினந்தோறும் சொக்கநாதரை வணங்கி அடியார்களை வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசன் அல்லவா. அதனால ஈஸியா அந்த பார்வையானது அவர் சொக்கநாத பெருமான் மீது விழுகின்றது. அந்த ஒற்றை சேவகனை மட்டும் பார்த்து அந்த அரசர் கேட்கின்றார், மன்னவன் கேட்கின்றார், அவன் யார்? அந்த தனியா ஒரு ஆள் குதிரையில ஈர்க்குது, இந்த இரும்பு உண்ட நீரை போல ஈர்க்கின்றது சுவாமி. அவர் யாரு அப்படின்னுட்டு மந்திரியார்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன? உடனே சாமந்தன் வணங்கி, அந்த சௌந்தர சாமந்தன் படைத்தளபதி அரசனை வணங்கி கொண்டு, ஐயனே, இவ்வளவு பெரிய சேனை வெள்ளம் போல இருக்கு, படை வந்து வெள்ளம் போல இருக்கு, அதுல அந்த ஆள் யாருன்னு நான் எனக்கும் எப்படி தெரியும் அப்படின்னுட்டு மந்திரியார் வந்து கூறுகிறார். இன்னவர் சேனை வெள்ளத்தோடு, இப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த படையானது வெள்ளம் போல இருக்கின்றது. அந்த வெள்ளத்துள் அந்த ஒற்றை சேவக பிரானை அவர் யார் என்று எனக்கும் எப்படி தெரியும் அப்படின்னுட்டு அந்த மந்திரியார் வந்து கூறுகின்றார் அரசனிடத்தில். அவரை இங்கு அழைத்தியன்றான் அரசன் தன் வழி செல்வார் போல் கவயமிட்டவரும் போந்தார் காவலன் கழிபோர்ந்து அம்பொன் நவமணி
கலன் பொன்னாடை நவமணி கலன் பொன்னாடை 161வது பக்கத்துல பாருங்க முதல் பாட்டு 161ல முதல் பாட்டு நவமணி கலன் பொன்னாடை நவமணி கலன் பொன்னாடை நல்கினான் உள்ளத்து அன்பு நல்கினான் உள்ளத்து அன்பு தவறிலாம் பொருட்டு வாங்கி தவறிலாம் பொருட்டு வாங்கி தரித்து தன் தமக்கும் ஈந்தார் தரித்து தன் தமக்கும் ஈந்தார் அந்த ஒற்றை பிரானாக குதிரை மேல தனித்துவம் வாய்ந்து சுவாமி நிற்கின்றார். உடனே அந்த அரசன் வந்து அவர் இங்கு அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னுட்டு அந்த சௌந்தர சாமந்தன்கிட்ட கூறியிருந்தார். அவரை இங்கு அழைத்து என்றார். அந்த ஒரு தனியா ஒரு குதிரை மேல ஒரு ஆள் நிற்கிறார்களா, அந்த சேவக அந்த வீரரை இங்கே அழைத்து வா அப்படின்னு சொல்லி கூறுகிறார் என்றான் அரசன். தன் வழி செல்வார் போல, அதாவது தன் வழி செல்வார் போல, வழிபடுவார் போல, எப்படி இறைவனை வழிபடக்கூடியவர்கள் அந்த இறைவனுக்கு பின்னாலேயே அவனுடைய திருவருளையே நாடிக்கொண்டு செல்வார்களோ அது போல அப்படின்னு அர்த்தம். அரசன் வழியில் செல்பவர் போல அப்படின்ட்டு. கவயமிட்டவரும் போந்தார். கவசம் அணிந்த அந்த சொக்கநாத பெருமான், கவயம்னா கவசம், கவசம் அணிந்த அந்த ஒரு குதிரை வீரனாக வந்த அந்த வீரன் சொக்கநாத பெருமானும் அரசனுக்கு முன்னிலையில் இப்பொழுது வந்து நிற்கின்றார். காவலன் களி கூர்ந்து, காவலன்னா இந்த குலபூடன பாண்டியன், அந்த மதுரைக்கு காவலனாகிய குலபூடன பாண்டியன் மகிழ்ச்சி அடைந்து, களி கூர்ந்து மகிழ்ச்சி அடைந்து, அம்பொன் நவமணி கலன், அழகிய பொன்னால் செய்யப்பட்ட நவமணிகள் நவரத்தினங்கள் பதித்த அந்த ஆபரணம், அந்த ஆபரணத்தையும் பொன்னால் ஆகிய அந்த ஆடை பொன்னாடை இதையெல்லாம் அந்த ஒற்றை வீரனாக வந்த அந்த சொக்கநாத பெருமானுக்கு, வந்தது சொக்கநாத பெருமான்னு தெரியாமலேயே ஈர்க்கப்பட்டு கொடுக்கின்றான். அதுதான் அந்த பக்தியினுடைய ஒரு ஈர்ப்பு. அதான் இறைவனால், அதாவது சேக்கிழார் பெருமான் ஒரு வார்த்தை போடுறாங்க பெரிய புராணத்துல, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை போடுறாங்க. நம்ம அடியார் பெருமக்கள் இறைவனால் முடியாத செயல்கள்னே ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க. இறைவனால் முடியாத செயல்கள் அப்படின்னு அதுல என்ன சொல்றாங்கன்னா, பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் முன்பு தன்னை அவன் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது, வெளிப்படுத்தியே ஆகுவான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இது முடியாத காரியம் தானே. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் முன்பு அவன் தன்னை மறைக்க முடியாது. அது மாதிரி அரசனும் பக்குவப்பட்டு நிற்கிறான், சௌந்தர சாமந்தனும் பக்குவப்பட்டு நிற்கின்றார்கள். அவர்களை அறியாமலேயே அந்த இவ்வளவு படைகள்ல அந்த ஒற்றை வீரனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை மட்டும் அழைக்கிறாங்கன்னா அதுதான் பக்தி. அந்த பக்தியின் காரணமாக கரெக்டா அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இறைவனுக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு ஈர்க்கு ரெண்டு பேரும். அதனால அவருக்கு வந்து அந்த அழகிய பொன்னால் செய்யப்பட்ட நவரத்தினங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட அந்த ஆபரணங்களை கொடுக்கின்றார், பொன்னாடைகளை கொடுக்கின்றார் மன்னன். உள்ளத்து அன்பு தவறிலாம் பொருட்டு. இப்போ அந்த குதிரை வீரன் எப்படியும் வாங்கித்தான் ஆகணும். வாங்கல அப்படின்னா சௌந்தர சாமந்தனு மேல கோபம் வரும். யாருக்கு? அரசனுக்கு. நீதானப்பா கூப்பிட்டு வந்த, இந்த மாதிரி மதிக்காம நிற்கிறான் அப்படின்னுட்டு கோபம் வரும். அதனால அந்த தன்னுடைய உள்ளத்தில் தவறில்லாத அன்பை உடைய சௌந்தர சாமந்தன் அர்த்தம். உள்ளத்து அன்பு தவறிலான் அப்படின்னா யாரு? சௌந்தர சாமந்தன் அர்த்தம். அந்த படைத்தளபதி, அந்த படைத்தளபதியினுடைய உள்ளத்தில் தவறில்லாத அன்பு, தூய அன்பு இருந்துதான் சொக்கநாத பெருமான் மீது. அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தில் தூய அன்பை உடைய அந்த சௌந்தர சாமந்தனுக்காக பொருட்டு அவனுக்காக
அந்த அரசன் கொடுப்பதையெல்லாம் சுவாமி வாங்கி கொள்கிறார். அவருக்காக வாங்கி தரித்து அதை சுவாமி அணிந்து கொள்கின்றார். மீதி இருக்கிறத தன் தமர்க்கும் என்றார். தன்னோடு கூட வந்த அனைவருக்கும் அந்த அரசன் கொடுத்த மற்ற எல்லாவற்றையும் அவர்களுக்கும் அவர் கொடுக்கின்றார் சொக்கநாத பெருமாள். ஏன்னா இதை வாங்காம இருந்தா அரசனை அவமதிச்சது போல ஆகும். அதை விட சௌந்தர சாமந்தனை பார்த்து அரசன் கேள்வி கேட்டுட்டாங்கன்னா சிக்கல் தானே. நீ கூட்டு வந்த படைத்தலைவர் வீரர்கள்லாம் பாரு எப்படி இருக்காங்கன்னுட்டு. அப்போ அந்த உள்ளத்துல தூய அன்பு உடைய அந்த சௌந்தர சாமந்தனுக்காகத்தான் இதை அரசன் கொடுத்ததெல்லாம் சுவாமி ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது சௌந்தர சாமந்தன் அனைத்து நாட்டிலிருந்து வந்த வீரர்களை எல்லாம் அரசனுக்கு காட்டுகின்றார். இவ்வளவு தொலைதூரத்தில் இருந்தவர்களையெல்லாம் எப்படி இந்த சௌந்தர சாமந்தன் கொண்டு வந்தான் என்று வியக்கின்றார். அப்பொழுது சௌந்தர சாமந்தன், அரசனே, நீ தந்த பொருள்களை எல்லாம் வரம்பில்லாமல் இவர்களுக்கு நான் கொடுத்ததனால் இவர்கள் எல்லோரும் இங்கே வந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சேனைகளுக்கு நடுவில் தொலைவில் வலிமையான ஒரு குதிரையில் ஊர்ந்து கொண்டு பின்பக்கமாக மிக தொலைவில் நிற்கக்கூடிய அந்த தனித்துவம் வாய்ந்த வீரர் பிரானை நோக்குகின்றார் அரசன். சொக்கநாத பெருமானை பார்க்கின்றார் அரசன். ஏனென்றால் அரசனும் சொக்கநாத பெருமானிடத்தில் அன்பு மிகுந்தவன். படைத்தளபதியாகிய சௌந்தர சாமந்தனும் சொக்கநாத பெருமானிடத்தில் அன்பு மிகுந்தவர்கள். வந்தது சொக்கநாத பெருமான் என்று தெரியாமலேயே அந்த சொக்கநாத பெருமான் மீது இவர்களுடைய பார்வைப்பட்டு இழுக்கப்படுகிறது, ஈர்க்கப்படுகிறது. மன்னவன் அந்த குதிரை வீரனை பார்த்து சௌந்தர சாமந்தனிடத்தில், அதோ தொலைவில் நிற்கக்கூடிய அந்த குதிரை வீரன் யார் என்று சௌந்தர சாமந்தனிடத்தில் கேட்கின்றார். சௌந்தர சாமந்தனும் அரசனை வணங்கி கொண்டு, ஐயனே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய படை வீரர்கள் வெள்ளம் போல இருக்கின்றார்கள். அந்த ஒரு ஒற்றை குதிரை மேல் இருக்கக்கூடிய அந்த வீரனை நானும் யார் என்று எப்படி எனக்கு தெரியும் என்று அரசனுக்கு அந்த சாமந்தன் பதில் கூறுகின்றான். உடனே அரசர், அவரை இங்கு அழைத்து வா என்று கூறுகின்றார் அரசன். வழிபடுவார்களுக்கு அழைத்த அழைப்புக்கு ஏற்ப இறைவன் செல்லக்கூடியவர். தன்னை வழிபடக்கூடியவர்களுக்காக அவர்கள் கூப்பிட்ட இடத்திற்கு செல்லக்கூடியவர் இறைவர். அதுபோல வழி செல்வார் போல அந்த கவசம் இட்ட அந்த சொக்கநாத பெருமானாகிய அந்த குதிரை வீரரும் அரசனுக்கு முன்பாக இப்பொழுது வந்து சேர்ந்தார். பாண்டிய நாட்டின் காவலனாகிய அந்த குலபூடன பாண்டியன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அழகிய பொன்னால் செய்யப்பட்ட நவரத்னங்கள் பதித்த அந்த ஆபரணத்தையும் பொன்னாடையையும் அந்த குதிரை வீரனுக்கு கொடுக்கின்றார். உள்ளத்தில் தவறில்லாத அன்பு, அதாவது தூய அன்பு உடைய சௌந்தர சாமந்தன் பொருட்டாக இந்த அரசன் கொடுத்த அந்த பரிசு பொருட்களை எல்லாம் சொக்கநாத பெருமான் தானும் வாங்கி அதை தன்னுடைய உடம்பில் அணிந்து கொள்கின்றார். இன்னும் அரசன் கொடுத்த மற்ற அனைத்தையும் தன் உடன் வந்த அனைவருக்கும் அவர் கொடுக்கின்றார். ஏனென்றால் அரசன் கொடுத்தவற்றை வாங்காவிட்டால் அது மரியாதை குறைவாக அமையும். உடனே அதை இந்த வீரர்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று சௌந்தர சாமந்தனிடத்தில் அரசன் கேள்வி கேட்பான். அப்போ சௌந்தர சாமந்தனுக்கு துன்பம் வரும். ஆகையினால் உள்ளத்தில் தூய அன்பு உடைய சௌந்தர சாமந்தனுக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது என்பதற்காக அவனுடைய அன்பின் காரணமாக சொக்கநாத பெருமான் அரசன் தந்த அனைத்து பரிசு பொருட்களையும் ஏற்றுக்கொள்கின்றார். ஆய்ந்த வெம்பரிமா தூண்டி ஐங்கதி நடத்தி காட்டி ஏந்த தம் சேனை வெள்ளத்து எய்தினார் எய்தும் எல்லை
வேந்ததார் சேதிராயன் வேட்டை போய் புலி கோட்பட்டு மாய்ந்தனன் என்று ஓர் ஒற்றன் வேந்தன் முன் வந்து சொன்னான். உடனே அந்த சொக்கநாத பெருமான், குதிரை வீரராக வந்த சொக்கநாத பெருமான், நன்கு பயிற்சி தரப்பட்ட அந்த வலிமையான அந்த குதிரை, அந்த குதிரையை செலுத்தி, தூண்டின செலுத்தி 5 விதமான நடைகளை அந்த குதிரையில் நடத்தி காட்டுகிறார். 5 அந்த குதிரைகளுக்கு அந்த நடக்கக்கூடிய அந்த பயிற்சி 5 வகை கதிகள், அதையெல்லாம் அந்த அரசன் முன்னிலையில் நடத்தி காட்டுகிறார். நடத்தி காட்டி ஏய்ந்த தம் சேனை வெள்ளத்து எய்தினார். தன்னோடு வந்த தன்னோடு வந்த அவருடைய அந்த சேனை வெள்ளத்துக்குள் இப்பொழுது உள்ளே சென்று விடுகின்றார் சொக்கநாத பெருமான். எய்தும் எல்லை. அப்படி சொக்கநாத பெருமான் தன்னுடைய படை வீரர்களோடு அந்த படை வீரர்களோடு தானும் ஒரு வீரனாக அந்த படை கூட்டத்துக்குள் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஒற்றன் அரசனிடத்தில் வந்து கூறுகின்றான். என்ன? வேய்ந்த தார் சேதிராயன், மாலை அணிந்த, தார்ன மாலை, வேய்ந்தன அணிந்த, அந்த மாலை அணிந்த சேதிராயன் என்கின்ற அந்த எதிரியானவன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் புலியால் கொல்லப்பட்டு அவன் இறந்து விட்டான் என்று ஓர் ஒற்றன், அந்த ஒரு ஒற்றன் வேந்தன் முன் வந்து சொன்னான். வேந்தனிடத்தில் வந்து இப்பொழுது கூறுகின்றார். அதாவது சுவாமி வந்து இந்த 5 நடைகள் கதியை குதிரையில நடத்தி காட்டிட்டு திரும்பவும் தன்னுடைய படை கூட்டத்துக்குள்ள சுவாமி போன உடனே அதே நேரத்தில் ஒரு ஒற்றன் வந்து வேகமாக அந்த சேதிராயன் புலியால் கொல்லப்பட்டு இறந்து விட்டான் அப்படிங்கிற செய்தியை அரசனிடத்தில் கூறுகின்றார். முரசு அதிரணிகம் நோக்கி முகம் மலர்ந்து உவகை பூத்த அரசனும் அணிக வேந்தற்கு அடவில் சீர் தலைமையோடும் பரிசைகள் மிதப்ப நல்கே வந்து மெய் காட்டு தந்து பரசிய பதாதி தத்தம் பதிபுக செலுத்துக என்றான். முரசு அதிர் அணிகம் நோக்கி, முரசுகளெல்லாம் வாசிக்கக்கூடிய, அதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அணிகம்னா சேனை, அந்த படைகளை பார்த்து முகம் மலர்ந்து, அரசனினுடைய முகம் மலர்ந்து இருக்கின்றது. உவகை பூத்த அரசன், மகிழ்ச்சி அடைந்த அந்த அரசன் குலபூடன பாண்டியன் அணிக வேந்தற்கு, அந்த அணிக வேந்தர்னா, அணிகம்னா படை, வேந்தர்னா தலைவன், அந்த படைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சௌந்தர சாமந்தனுக்கு, அணிக வேந்தன்னா சௌந்தர சாமந்தன் அர்த்தம், சௌந்தர சாமந்தனுக்கு அளவில் சீர் தலைமையோடும், அளவில்லாத ஒரு தலைமை தன்மையை அவருக்கு கொடுக்கின்றார். மேலும் வரிசைகள் மிதப்ப நல்கி, வரிசைகள்னா பரிசு பொருட்கள், சீர்வரிசைன்னு சொல்றோம்ல, அப்போ வரிசைனா பரிசு பொருட்கள், மிதப்பன நிரம்ப அப்படின்னு அர்த்தம், அதிகமாக அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் மிகவும் அதிகமாக தன்னுடைய அந்த படை தளபதிக்கு கொடுக்கின்றார். வந்து மெய்காட்டு தந்து, இவ்வாறு அந்தந்த படை வீரர்களினுடைய உருவத்தை காண்பித்து தந்து, பரசிய பதாதி, பரசியன போற்ற பெற்ற, பதாதி அப்படின்னா படைகள், இந்த படைகளை எல்லாம்
அவரவர்களுடைய இடத்திற்கு செல்லுமாறு அனுப்பி வைப்பாயாக அப்படின்னுட்டு அரசன் குலபூடன பாண்டியன் அந்த அமைச்சர் பெருமானுக்கு சௌந்தர சாமந்தனுக்கு உத்தரவிடுகின்றார். சரி, அவங்களெல்லாம் வந்துட்டாங்க, படை வீரர்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்கவுங்களுக்குன்ட்டு எங்க இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்திற்கு அவர்களை அனுப்பி வைப்பாயாக அப்படின்ட்டு சௌந்தர சாமந்தனுக்கு அந்த அரசன் கூறுகின்றார். அதாவது இறைவன் சௌந்தர சாமந்தன் பொருட்டு அந்த அரசன் தந்த அந்த பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி தரித்து கொண்டார். மேலும் இறைவன் முன்னிலையில் அரசனின் முன்னிலையில் அந்த இறைவனாக வந்த அந்த குதிரை வீரர் பயிற்சி தரப்பட்ட அந்த வலிமையான குதிரைகளை எல்லாம் செலுத்தி 5 விதமான கதிகளை அந்த அரசன் முன்பு நடத்தி காட்டுகின்றார். மேலும் அவ்வாறு நடத்தி காட்டிவிட்டு தன்னோடு வந்த அந்த படை வெள்ளத்துக்கு நடுவில் அவர் சென்று விடுகின்றார். அவ்வாறு இறைவன் படை கூட்டத்தோடு கலந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒற்றனானவன் பாண்டிய மன்னனை நோக்கி வருகின்றான். வந்து கூறுகின்றான், மாலை அணிந்த அந்த சேதிராயன் என்கின்ற நம்முடைய எதிரியாகிய அந்த வேடர்குல வீரனானவன் இவ்வேட்டைக்கு சென்ற இடத்தில் புலியால் கொல்லப்பட்டு அவன் இறந்து விட்டான் என்று அந்த ஒற்றன் அரசனிடத்தில் கூறுகின்றான். அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அரசனுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக ஆகிவிடுகிறது. முரசுகளெல்லாம் ஒலிக்கக்கூடிய அந்த சேனைகளை பார்த்து, அந்த படை வீரர்களை பார்த்து அரசனினுடைய முகம் மலர்ந்து இருக்கின்றது, மகிழ்ச்சி பொங்கி இருக்கின்றது. அந்த அரசனும் அந்த அணிக வேந்தனாகிய சௌந்தர சாமந்தனுக்கு அளவில்லாத தலைமை பொறுப்புகளை எல்லாம் கொடுத்ததோடு அவருக்கு மகிழ்ச்சி தருமாறு சீர்வரிசைகள் பரிசு பொருட்களை எல்லாம் நிரம்ப கொடுத்து இவ்வாறு அந்தந்த பகுதியிலிருந்து வந்தவர்களினுடைய உடல் அமைப்புகளை சுட்டிக்காட்டி அவர்களுடைய உருவத்தை சுட்டிக்காட்டி இந்த நாட்டிலிருந்து வந்தார்கள் என்று கூறிய அமைச்சர் பெருமானே, நீங்கள் இந்த இந்த படை வீரர்களை எல்லாம் அவரவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு அவர்களை செல்லுமாறு அவர்களை செலுத்துக என்று கூறுகின்றான் அந்த குலபூடன பாண்டியன் என்கின்ற பாண்டியன். அடுத்த பக்கம் எடுத்துடுங்க. அறைந்தவார்கழற்கால் சேனை காவலன் அணிகம் தத்தம் சிறந்த சேன் நாட்டில் செல்ல செலுத்துவான் போன்று நிற்ப நிறைந்த நான் மாட கூடல் நிறுத்தன் அந்நிலை நின்றாங்கே மறைந்தனன் மனித வேடம் காட்டிய மறவரோடும் அறைந்த வார்கழற்கால் சேனை. அறைந்த அப்படின்னா ஒலித்த, வார்னா நீண்ட, அந்த ஒலித்த நீண்ட கடல்னா சிலம்பு சதங்கை இவற்றையெல்லாம் அணிந்த கால்களை உடைய அந்த சேனைகளுக்கு காவலனாகிய சௌந்தர சாமந்தன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அறைந்தவார் கடற்கால் சேனை காவலன்னா சௌந்தர சாமந்தன் அர்த்தம். ஒலிக்கக்கூடிய நீண்ட சிலம்பு சதங்கை போன்ற வீரத்தண்டைகளை காலில் அணிந்த அந்த படைத்தளபதியாகிய சௌந்தர சாமந்தன். அந்த சௌந்தர சாமந்தன் அணிகம் தத்தம், அந்த அணிகம்னா படைகள் எல்லாம்
அவரவர்களுக்கு உரிய சிறந்த சேன் நாட்டில் செல்ல, சிறப்பு வாய்ந்த அந்த தொலைதூரத்தில் உள்ள பகுதிகளுக்கு செல்லுமாறு செலுத்துவான் போன்று நிற்பர். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு என்ற ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு நீங்கள் செல்வீர்களாக அப்படின்ட்டு அவர்களை அனுப்புவது போல அங்கே நின்று கொண்டு இருக்கின்றான். அப்படி நிற்கக்கூடிய சமயத்தில் நிறைந்த நான்மாடக்கூடல் நிறுத்தம், எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய, எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த நான்மாடக்கூடல் என்கின்ற மதுரையம்பதியில் நடனமாடக்கூடிய, அந்த வெள்ளியம்பலத்தில் நடனமாடக்கூடிய நிறுத்தனாகிய நடராஜ பெருமான் அந்நிலை நின்றாங்கே, அந்த இடத்தில் நின்று கொண்டே இருக்கும் பொழுதே மறைந்து விடுகிறார். அவர் மட்டுமா மறைஞ்சாரு? எல்லாத்தையும் வந்த படை வீரர்கள் அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு மறைந்து விடுகிறார். மனித வேடம் காட்டிய மறவரோடும், மனித வேடம் பூண்டு வந்த அந்த மறவர்கள், வீரர்கள், படை வீரர்கள் அத்தனை பேரோடும் அந்த இடத்துல நின்று கொண்டே நீங்க போங்கன்னு சொல்லி இவரு நிற்கிறாரு. அந்த நேரத்துல சுவாமி தன்னோடு கூப்பிட்டு வந்த படை வீரர்களோடு தானும் மறந்துடுறாரு. இப்போ முதல்ல பார்த்தா அங்க ஜெயன்னு இருக்கு, இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. ஒரு ஆளை கூட, ஒரு படை வீரர்களை கூட அங்கே காணவில்லை அப்படின்ட்டு. மனித வேடம்னா மனித வேடம்னு அர்த்தம். இதுல சொல்றாங்க பார்த்தீங்களா, குனித்த புருவமும் அதுல மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, அந்த இதுதான் மனித. சுவாமி அப்படி அங்க நின்றுகிட்டு இருக்கும்போதே எல்லா படை வீரர்களோட மறைஞ்சிருக்காரு. கண்டனன் பொருணை நாடன், வியந்தனன் கருத்து ஆசங்கை, கொண்டனன் குறித்து நோக்கி, ஈது நம் கூடல் மேய, அண்டர்தம் பெருமான் செய்த, ஆடல் என்று எண்ணி கண்ணி, விண்டனன் புழகம் போர்ப்ப, மெய்யன்பு வடிவமானான். கண்டனன் பொருணை நாடன். பாண்டிய நாட்டிற்கு இருக்கக்கூடிய நதிகள்ல பொருணை நதியும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நதி. இன்றைக்கும் 365 நாள் தண்ணி ஓடக்கூடிய ஒரே ஆறுனா தாமிரபரணி தான். மற்ற நதிகள்லாம் கூட வத்தி இருக்குது. தாமிரபரணி ஒன்று மட்டும் 365 நாள் தண்ணி ஓடக்கூடிய நதியாக தான் இருக்குது அது. அப்படி அந்த பொருணை நதியை உடைய நாட்டை உடைய அந்த பாண்டியன் எல்லாம் மறைஞ்சு போனதை பார்க்கின்றான், கண்டனன். உடனே அவனுக்கு வியப்பு அடைகின்றான், வியந்தனன். கருத்து ஆசங்கை கொண்டனர். அவனுடைய கருத்தில் இப்பொழுது சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது. ஆசங்கைனா சந்தேகம். கொண்டனர் கருத்து அப்படின்னா கருத்தில், அவனுடைய கருத்தில் இப்பொழுது சந்தேகம் ஏற்படுகிறது. குறித்து நோக்கி, உடனே அவன் உய்த்து உணர்கின்றான். குறித்து நோக்கினா அர்த்தம், இந்த நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் ஒன்று சேர்த்து பார்த்து, நடந்தது இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு உய்த்து உணர்கின்றான் அந்த பாண்டிய மன்னன். உய்த்து உணர்ந்து அவன் நினைத்து பார்க்கின்றான். என்ன நினைக்கின்றான்? இது நம் கூடல் மேய அண்டர்தம் பெருமான் செய்த ஆடல் என்று எண்ணி, இங்கு நடந்த இந்த திருவிளையாடலானது நம்முடைய கூடல் மாநகரமாகிய மதுரை மாநகரத்தில் வீற்றிருக்கக்கூடிய, வீற்றிருக்கக்கூடிய அண்டர்தம் பெருமான், தேவர்களுக்கெல்லாம் பெருமானாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் செய்த திருவிளையாடல் தான் இது என்று அவன் உய்த்து உணர்ந்து கொண்டான். ஏன்னா அவன் அந்த பாண்டிய மன்னனும் சொக்கநாத பெருமானிடத்தில் அளவு கடந்த அன்பு உடையவன், அளவு கடந்த பக்தி கொண்டவன்.
அதனால வந்தது இறைவன் அப்படிங்கிறத அவன் தெரிந்து கொள்கின்றான். சொக்கநாத பெருமான் செய்த மிகப்பெரிய திருவிளையாடல் இது என்று நினைத்தவுடன் அப்படியே பக்தி மேலிட்டால் கண்ணீர் சொரிகின்றான். கண்ணீர் விண்டனன், அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றது. உலகம் போர்க்க மயிர்கூச்சரிவு ஏற்படுகிறது. உடம்பு முழுவதும் அந்த மயிர்கூச்சரிப்பு அவனுக்கு உடம்பு போர்ப்பன உடம்பு முழுவதும் ஏற்படுகின்றது அப்படின்ட்டு. மெய் அன்பு வடிவம் ஆனான், உண்மையான அன்பு வடிவமாக இப்பொழுது அவன் இருக்கின்றான். அந்த இறைவனை நினைத்தவுடன் அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உடம்புல சில மெய்ப்பாடுகள் எல்லாம் தோன்றும். அதுல ஒன்று உடனே இறைவனை நினைத்த மாத்திரத்துல கண்ணீர் வரும். அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மயிர்கூச்சரிவு ஏற்படும், ஒரு நடுக்கம் ஏற்படும், வியர்வை அதிகமாகும். இதெல்லாம் அந்த உடம்புல உள்ள ஒரு வெளிப்பாடுகள். அப்படி வந்தது இறைவன்னு தெரிஞ்ச உடனே அந்த இறைவன் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக கண்ணீர் விடுகின்றான். மயிர்கூச்சரிவு உடம்பு முழுவதும் ஏற்படுகின்றது. இப்பொழுது அவனுடைய வடிவமே அன்பு வடிவமாக, அது உண்மையான அன்பு வடிவமாக அவன் ஆகின்றான். கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவரை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலேயே கண்ணப்ப நாயனார் அன்பு வடிவமாக மாறிவிட்டார். குடுமித்தேவரை பார்த்த உடனே, அந்த காலத்தி அப்பரை பார்த்த உடனேயே கண்ணப்ப நாயனாரினுடைய உருவம் அன்பு உருவமாக மாறிவிடுகின்றது. பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. அதுபோல அந்த வந்தது இறைவன் செய்த திருவிளையாடல்ங்கிறத தெரிஞ்ச உடனேயே அந்த அரசனுடைய வடிவம் இப்பொழுது உண்மையான அன்பு வடிவமாக மாறிவிடுகின்றது. ஏன்னா இப்போ படைகள்லாம் காணாம போயிட்டு, கொடுத்த ரூபாயெல்லாம் ஏற்கனவே இவருக்கு தகவல் தெரிஞ்சுட்டு, கொடுத்த ரூபாயெல்லாம் இவரு கோயில் கட்டுறதுக்கு அடியார்களுக்கு பராமரிப்புக்கு செலவழிச்சிட்டாருன்னு தகவலும் தெரிஞ்சாச்சு அரசனுக்கு. இப்ப கோபம் தானே வரணும். ஆனா கோபம் வராததற்கு காரணம் என்ன என்றால், இவர் சொக்கநாத பெருமான் மீது பேரன்பு உடைய அன்பு வடிவமாக ஆகிவிட்டார். அப்ப எப்படி சௌந்தர சாமந்தன் மேல கோபம் வரும்? வராதுங்கிறதுக்கு முன்னாலேயே இவர் அன்பு வடிவமாக ஆகிவிட்டார்னுட்டு அதுல சொல்லப்படுகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த நிலையில இப்போ குலபூடன பாண்டியன் அப்படியே அன்பு உருவமாக இருக்கின்றான். அந்த அன்பு உருவத்துல எப்படி கோபம் வரும்? இனிமேல் கோபமே வராது அப்படின்ட்டு. அந்த ஒலிக்கின்ற நீண்ட சிலம்பு, சதங்கை, வீரத்தண்டை போன்றவற்றை காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சேனை காவலனாகிய சௌந்தர சாமந்தன் அந்த படைகளை எல்லாம் பார்த்து அவைகளை அவரவர்களுக்கு உரிய சிறந்த அந்த தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லுமாறு அவர்களை செலுத்துவது போன்று அந்த சௌந்தர சாமந்தன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றான். அவ்வாறு நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா செல்வங்களும் நிறைந்த நான்மாடக் கூடலில் நடனம் புரியக்கூடிய அந்த வெள்ளியம்பல பெருமானாகிய நிறுத்தநாதனாகிய நடராஜ பெருமான் அந்த நிலையில் நின்று கொண்டு இருக்கும் பொழுதே தன்னுடன் வந்த அந்த மனித வேடத்தை காட்டிக் கொண்டு வந்த அந்த வீர மறவர்கள், அந்த வீரர்களோடு சொக்கநாத பெருமான் அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகின்றார். இப்பொழுது எதிரில் அந்த குலபூடன பாண்டியன் பார்த்த ஒரு படை வீரர்கள் கூட இல்லை. அந்த வீரர்கள் ஒருவரும் அங்கே எதிரில் இல்லை. இதை அந்த பாண்டிய மன்னன் பார்க்கின்றான். பொருணை நாட்டை உடைய அந்த பாண்டிய மன்னன் இப்பொழுது பார்க்கின்றான், வியப்பு அடைகின்றான். அவனுடைய கருத்தில் சந்தேகம் ஏற்படுகிறது. அவன் நடந்ததையெல்லாம் உய்த்து உணர்ந்து கொண்டு இது நம்முடைய சொக்கநாத பெருமானினுடைய திருவிளையாடல் என்று தெரிந்து கொள்கின்றான். இது
நம்முடைய கூடல் மாநகரத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் பெருமானாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் செய்த திருவிளையாடல் என்று எண்ணியவுடன் அந்த அரசனினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொரிகின்றது. அவனுடைய உடல் முழுவதும் மயிர்கூச்செறிவு ஏற்பட்டு அந்த மயிர்கூச்செறிவானது உடல் முழுவதும் போர்வையாக போர்க்கின்றது. அந்த குலபூடன பாண்டியன் உண்மையான அன்பு வடிவமாக இப்பொழுது அவன் ஆகியிருக்கின்றான். தனக்கு உயிர் துணையா நின்ற சாமந்தன் தன்னை நோக்கி உனக்கு எடி வந்தார் கூடல் உடைய நாயகரே என்றால் எனக்கு அவராவார் நீயே என்று அவர்க்கு யாவும் நல்கி மனக்கவல்பு இன்றி வாழ்ந்தான் மதிவழி வந்த மைந்தன் அதாவது தனக்கு உயிர் துணையா நின்ற சாமந்தன், அரசனுக்கு உயிருக்கு துணையாக நின்றவன் யாரு? இந்த சௌந்தர சாமந்தன். அது என்ன உயிருக்கு துணையாக? உயிர் தோழன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிருக்கு துணையாக நிற்கக்கூடியவர்கள் யாருன்னா இறைவனை காட்டி தரக்கூடியவர்கள் நம்முடைய உயிருக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள். குருமார்கள்னு வச்சுக்கிடுங்க, குருமார்கள். இப்போ இந்த குலபூடன பாண்டியனுக்கு இறைவனை காட்டி தந்தவர் அமைச்சர் பெருமான். அப்போ அந்த உயிருக்கு உற்ற துணையாக இருந்தவர் அந்த அமைச்சர் பெருமான். அதனால அவருக்கு இந்த ஒரு அடைமொழியை கொடுக்கின்றார் அந்த குலபூடன பாண்டியன். தனக்கு அந்த குலபூடன பாண்டியனுக்கு உயிருக்கு துணையாக நின்ற, ஏனென்றால் அந்த உயிரானது அடைய வேண்டியது இறைவனை தரிசித்தல். அந்த இறைவனை தரிசிப்பதற்கு துணையாக, அந்த உயிருக்கு துணையாக அந்த அமைச்சர் நின்றதனால் அவர் உயிருக்கு துணையாவார். அப்படி உயிருக்கு குலபூடன பாண்டியனுடைய உயிருக்கு துணையாக நின்ற சாமந்தன் தன்னை நோக்கி, அந்த சௌந்தர சாமந்தன் என்ற அந்த படைத்தளபதியை பார்த்து குலபூடன பாண்டியன் கூறுகின்றார், உனக்கு எடிவந்தார் கூடல் உடைய நாயகரே என்றார். உனக்கு அந்த கூடல் நாயகர், கூடல் உடைய நாயகர், மதுரையம்பதியை உடைய அந்த சொக்கநாத பெருமான் உனக்கு ரொம்ப எளிதாக வந்திருக்கின்றாரே. உனக்கு அருள் செய்வதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக அவர் தானே ஒரு குதிரை வீரராக பல படைகளை திரட்டி கொண்டு உனக்கு அருள் செய்வதற்காக வந்திருக்கின்றாரே. உனக்கு எளிவந்த கருணையாக அவர் இருக்கின்றாரே அப்படிங்கிறார். உனக்கு எளிவந்தார் அப்படின்னா இறைவன் எவ்வளவு பெரியவன். அவன் அன்பிற்கு கட்டுப்பட்டு எளிமையாக நமக்கு அருள் செய்கின்றார். திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது, அத்தாவும் அடியேனை அன்பால் ஈர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியை யானார், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏற்று கொண்டார், இத்தனையும் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் எம்பரமோ எம்பெரும் ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. அப்படி கருணாகரனாக, கருணைக்கு பிறப்பிடமாக அந்த இறைவன் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சொக்கநாத பெருமான் உனக்கு எளிவந்த கருணையாக, உனக்காக வேண்டி அவர் இங்க வந்தாரே அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் பெருமானை பார்த்து ஆச்சரியத்தோடு அரசன் கூறுகின்றார் என்றார். அப்படி உனக்கு அவர் எளிவந்த கருணையாக வந்தார் என்றால் எனக்கு இனிமேல் சொக்கநாதர் நீதான். அதான் குருநாதர் இருந்தா போதும், நமக்கு நல்ல குருநாதர் கிடைச்சாச்சுன்னா போதும். அவங்க இறைவன் நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அந்த குருநாதன் அமைவது தான் கஷ்டம். அந்த சீடர்களும் குருவாக ஏற்றுக்கிறாங்க.
அது ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவரும் உண்மையான குருவா தெரிய மாட்டார். அப்படி எனக்கு அவராவார் நீயே, எனக்கு அந்த சொக்கநாத பெருமானாக ஆகக்கூடியவர் இப்பொழுது மந்திரியாரே நீங்கள் தான் எனக்கு அந்த சொக்கநாத பெருமான் அப்படின்னுட்டு அந்த சாமந்தனை பார்த்து கூறுகிறார். ஏன்னா காண முடியாத பரம்பொருளை என் கண்ணு முன்னால கொண்டு வந்து காமிச்சு என்னுடைய ஜென்மத்துக்கு ஒரு நல்ல மோட்சத்தை கொடுத்த மந்திரி அல்லவா நீ அப்படின்னுட்டு, இனிமேல் எனக்கு சொக்கநாத பெருமானே நீ தான் அப்படின்றார். எனக்கு அவராவார் நீயே என்று அவருக்கு அந்த படைத்தளபதிக்கு யாவும் நல்கி எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்து அந்த குலபூடன பாண்டியன் மனக்கவல்பு இன்றி வாழ்ந்தான். கவல்புன்னா கவலைன்னு அர்த்தம். மனக்கவலை இல்லாமல் வாழ்ந்தான். என்ன மனக்கவலை முதல்ல இருந்துச்சு? சேதிராயன்கிற ஒரு ஒரு எதிரி வந்து படையெடுக்க வாரான் அப்படிங்கிற கவலை இருந்தது. இப்பொழுது அந்த கவலையும் போச்சு, எதிரியின் மீது இருந்த கவலையும் போச்சு. இனிமேல் எந்த துயரம் வந்தாலும் நமக்கு ஒரு மந்திரி இருக்கார். இந்த மந்திரி சொக்கநாத பெருமானையே காட்டி தந்த இந்த மந்திரி இருக்கும்போது நாம இனிமேல் எதுக்கு பயப்படணும், எதை பத்தி கவலைப்படணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து குறிப்பு. மனக்கவலையே இல்லாமல் அந்த குலபூடன பாண்டியன் அரசாட்சி செய்தான். மதி வழி வந்த மைந்தன், மதினா சந்திரன், சந்திரகுலத்து வம்சத்தில் வந்த அந்த குலபூடன பாண்டியன் எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அதான் நல்ல நட்பு, நமக்கு கபடுவாராத நட்பு, ஒரு நல்ல நட்பு கிடைச்சாலே நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து விடலாம். அதாவது இப்பொழுது அந்த குலபூடன பாண்டியன் தனக்கு உயிர் துணையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சௌந்தர சாமந்தன் என்கின்ற அந்த படைத்தளபதியை அமைச்சர் பெருமானை பார்த்து கூறுகின்றார், உனக்கு அந்த கூடல் மாநகரத்தை உடைய நாயகனாகிய சொக்கநாத பெருமான் எளிவந்த கருணையாக உனக்காக அவர் இந்த குதிரை வீரராக வந்து இருக்கின்றார் என்றால், எனக்கு இனிமேல் அந்த சொக்கநாத பெருமானே நீதான், எனக்கு அவராவார் நீயே என்று அந்த சௌந்தர சாமந்தனுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் பரிசு பொருட்களையும் கொடுத்து எந்த எதிரிகளினுடைய கவலை இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல் அந்த சந்திரகுல வம்சத்தில் வந்த குலபூடன பாண்டியன் இவ்வாறு மன மகிழ்ச்சியோடு அந்த மதுரை மாநகரத்தை, பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தார் என்று இந்த அளவில் நிறைவு செய்து, மீண்டும் அடுத்த சிந்தனையில் நாம் 39வது திருவிளையாடல் உலவாக்கிலி அருளிய படலத்தை நாம் சிந்திப்போம். கையிலாய பரம்பரை சிவஞான போதனை காட்டும் வெண்ணை பழிவாய்மை கண்ட சந்ததி பொறிஞான பாடுவாகி புலியாரும் பொழில் திருவாவடுதுறைவன் குரு நமச்சிவாய தேவன் சரியாதை மரபுடையொன் திருமரபு நீரோழி தழைகமாதோ. ஹர நம பார்வதி பதையே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.